Hey drama lovers, welcome to Mr. Shah Dramas. லாஸ்ட் வீடியோவில் கேலக்ஸி ட்ரீம் மூவி வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆட்டையை போட்டிருப்பான். அதை பார்த்த நியூனா அவங்ககிட்ட போய் கேட்க போகிறதா சொல்லிட்டு போயிருப்பா. லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது ஃபரூக் முகமது சத்யா. இனி என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே லிங்கரையும் பாய் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. லிங்கரம் ஏதோ கிஃப்ட் தரணும்னு சொன்னியே, என்ன அதுன்னு கேட்க பாய் ஃப்ரெண்டை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறான். அது லிங்கர்ட்ட கொடுக்குறான். அது கேலக்ஸி ட்ரீம் மூவி ஸ்கிரிப்ட் தான். அதோட காப்பி ரைட்டையும் வாங்கியிருக்கான். லிங்கரை பார்த்துட்டு இது ஹீரோ கம்பெனியோடது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க பாய் ஃப்ரெண்டும் இனிமே கிடையாது, நானும் காப்பிரைட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லிங்கரம் அப்படின்னா யோகா கம்பெனி ப்ராஜெக்ட் தானா, கலக்கிட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்க பாய் ஃப்ரெண்டு போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நியோனை பார்த்ததும் லிங்கர், இது எனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் உள்ள வீடு, இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நியோனும் டேபிளில் இருக்க ஸ்கிரிப்டையும் காப்பிரைட் சர்டிஃபிகேட்டையும் பார்க்குறா. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி கேலக்ஸி ட்ரீம் ஸ்கிரிப்ட் உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, நான் தான் இதோட காப்பிரைட் வச்சிருக்கேன், என்னை கங்க்ராட்ச் பண்ணவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியோனும் இது ஹீரோ கம்பெனி ப்ராஜெக்ட், நீ எப்படி காப்பிரைட் வாங்க முடியும்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் நீ தான் இதை வெளியே கொண்டு வந்த, உனக்கும் யோகா கம்பெனி வளர்ச்சியில் பங்கு இருக்குன்னு சொல்கிறான். நீனும் நான் இதை ஸ்பைட்டை தானே கொடுத்தேன், அவனையும் கைக்குள்ளே தான் போட்டு வச்சிருக்குதியா, அது மூலமாக திருடிட்டியா அப்படின்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் திருடிட்டேனா, நீ என்ன பேசுறேனே தெரியல, இதுக்கு யார் ஓனர்னு எனக்கு கவலை இல்லை, ஆனால் இப்போ இது ஏன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறான். நீ எப்போ இவ்வளோ கேவலமானவனா மாறின அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டதும் லிங்கர் அளந்து பேசல, நான் என் கை தான் பேசுன்னு சொல்கிறா. இப்படி கேவலமாக ட்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறா. லிங்கரும் உன்னை விட எதுவும் கேவலமா பண்ணல, ஹீரோவை காசுக்காக தானே மயக்கிற, அதே டைம்ல ஏன் லவரையும் டிஸ்டர்ப் பண்றியா அப்படின்னு சொல்றா. நீ உன்ன மாதிரியான ஈவில் எல்லாம் பார்த்ததில்லன்னு சொல்றா. லிங்கரும் அடிக்க கை வாங்குறா. ஹீரோ தான் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றான். ஹீரோவும் என் ப்ராஜெக்டை திருடுனது மட்டும் இல்லாம எனக்கு வேண்டப்பட்டவங்கள கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். பாய் ஃப்ரெண்டும் கேலக்ஸி ட்ரீம் ப்ராஜெக்டை சொல்றியா, அது இனிமே உன்னோடது இல்லைன்னு காப்பிரைட் சர்டிஃபிகேட்டை காட்டுறான். ஹீரோவும் பரவாயில்ல, நல்ல மூவ் தான், ஆனா அதுவும் கேவலமான ட்ரிக்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பையும் பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறான். அதை லிங்கரும் வாங்கி பாக்குறா. பாய் ஃப்ரெண்டு என் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன அதுல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் உன்கிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் ஒரிஜினலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை பார்க்குறா. அதை பாய் ஃப்ரெண்டு பிடுங்கி பார்க்குறான். ஹீரோ ஆல்ரெடி காப்பிரைட் வாங்கி தான் வச்சிருக்கான், ஹீரோ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். பாய் ஃப்ரெண்டும் செட் பண்ணி மாட்ட வச்சுட்டானேன்னு கடுப்பாக்குறான். ஹீரோவும் கேலக்ஸி ட்ரீம் வந்து ரிலீஸ் ஆகும்போது யோகா கம்பெனியில் 100% ஓடணும் அப்படின்னு சொல்கிறான். லிங்கரும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவும் பாய் ஃப்ரெண்டை பார்த்து இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும் தானே நீ ஆசைப்பட்ட, இந்த வாய்ப்பு தான் உன்னோட ஆஃபர்னு சொல்லிட்டு நியோனை கூட்டிட்டு போகும்போது ரெஃபரன்ஸ்க்காக அந்த ஃபைலை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போறான். கீழே வந்ததும் ஹீரோ நியோன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நீ பாய் ஃப்ரெண்டுக்கு பிளான் எல்லாமே தெரியும்ல உனக்கு, நீ செட் பண்ண ட்ராப்ல என்ன யூஸ் பண்ணியிருக்க அப்படிதானே, எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவும் ஜின் கையை பிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க எல்லாம் என்னை யூஸ் பண்ணதானே செய்றீங்க, நீயும் பாய் ஃப்ரெண்டும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றா. ஹீரோவும் வித்தியாசம் இருக்கு, அவன் ஸ்டார்ட் பண்ணா நான் அதை முடிச்சு வச்சேன், இதுல என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரிதான், நீங்க என்னை யூஸ் பண்றதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்குறா. ஹீரோவும் பாய் ஃப்ரெண்டு ஸ்கிரிப்டை திருடிட்டான், அவன் மேல உள்ள கோபத்தை ஏன் மேல காட்டுற அப்படின்னு சொல்றா. உங்க ஒபீனியன் லாஜிக்கே இல்லாம இருக்குன்னு சொல்றா. ஹீரோவும் உனக்கு இன்னும் அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்குறா. ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லையோ, நீ என்னை யூஸ் பண்ணன்னு சொல்றா. ஹீரோவும் நீ என்னை கேர் பண்ணிக்கிறதே என் அம்மா கொடுத்த டாஸ்க் தான், என்னை விட எந்த விஷயத்துல நீ பெட்டர்னு கேட்குறான். உன்னை ஜட்ஜ் பண்ண எனக்கு ரைட்ஸ் இல்லை தான், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதுல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அசிஸ்டன்ட் கேர்ள் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் வந்தேன், இன்னைக்கு நைட் நடக்கிற பார்ட்டிக்கு உன் கூட வரது தான் டாஸ்கே, அது முடிஞ்சா அமௌண்ட் கிடைக்கும் அவ்வளோதான்னு சொல்ற. ஹீரோவும் நான் வெறும் டாஸ்காக மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. கட் பண்ணா பாய் ஃப்ரெண்ட்டை லிங்கர் என்ன நடக்குது ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் காமிச்சு கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் நான் ஸ்பைட்டை இருந்து தான் ஸ்கிரிப்டை வாங்கினேன்னு சொல்கிறான். லிங்கரும் நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, யோகா கம்பெனி சம்மந்தப்பட்டது, உன் வேலையை கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் நிறுத்து, ரொம்பவே லேட் ஆகிட்டு, இனி என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். லிங்கரும் எப்படி நியூஸ் வந்தாச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஹீரோ சொன்னது செய்வோன்னு சொல்கிறா. லிங்கரும் என் அண்ணன் ஒத்துப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்டு நான் உன் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், ஹீரோ நல்லா பிளான் பண்ணி செஞ்சுட்டான், அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். லிங்கரும் உங்ககிட்ட பிளான் இருக்கான்னு கேட்குறா. பாய் ஃப்ரெண்டும் இன்னைக்கு ஹேனோட வெல்கம் பார்ட்டி இருக்கு, எப்படியாச்சும் ஹேனை நம்மளோட கம்பெனி மாடல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்கிறான்.
கட் பண்ணா நியோனு ஒரு குளம் மாதிரி இருக்கிற பிளேஸ்ல தான் இருக்கா. அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நியோனுக்கு தம்பி கால் பண்ணி லேண்ட் ஓனர் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, நீ எப்போ அமௌண்ட் கொடுப்பேன்னு கேட்குறான். அவனும் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். அவங்க தேட்டரில் உள்ள திங்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போறாங்க. நியோனும் அழுதுட்டே சாரி, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நம்மளால தேட்டரை சேவ் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்றான். தம்பியா ஷாக் ஆகுறான். நியோனும் அழுறா. கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு வந்து நியோன் ரூமை தான் செக் பண்றான். அவ இல்லை. அப்போ நியோனோட டைரியை பார்க்குறான். அதை ரீட் பண்ணி பார்க்குறான். ஃபுல்லாக ஹீரோ பற்றியும் ஹீரோ வீட்டில் நடந்ததை பற்றியும் தான் எழுதியிருக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிக்கிறான். நியோனுக்கு கால் பண்ணுறான், ரீச் ஆகலை. அசிஸ்டன்ட் கேர்ளுக்கு கால் பண்ணி நியோன் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறான். அசிஸ்டன்ட் கேர்ளும் நியோன் உன் கூட தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அவள் வீட்டுக்கு வரல, அவள் எங்கே இருப்போனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அசிஸ்டன்ட் கேர்ளும் அவள் அட்ரஸை கொடுக்குறா. ஹீரோ அங்கே போய் பார்க்குறான், ஆனால் இல்லை. அப்புறம் கார்லேயே தேடுறான். அப்போ ஒரு வாட்டி நியோனு அந்த குளம் இருக்க பிளேஸை வந்து பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. உடனே ஹீரோ அங்கே தான் போகிறான். கட் பண்ண அசிஸ்டன்ட் கேர்ள் ஹீரோ அம்மா கிட்ட நியோனுக்கும் ஹீரோக்கும் சண்டை போல, இப்போ நியோன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அம்மாவும் யங் பீப்புள்ஸ் ஃபைட் பண்ணுறது சகஜம்தான், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் கேர்ளும் இன்னைக்கு ஹேனோட வெல்கம் பார்ட்டி, எதுவும் தப்பாக நடக்காமல் இருந்தாலே போதும், பேக்கப் பிளான் ஏதாச்சும் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ அம்மாவும் வேண்டாம், நான் நியோனை நம்புகிறேன், அவள் கரெக்டாக தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் கேர்ளும் நீங்கள் அவ்வளோ நம்புறீங்களா அவளை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அம்மாவும் ஆமாம், ஹீரோ இவ்வளோ கேர் பண்ணி எந்த பொண்ணையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நியோனை தேடி ஹீரோ வந்துட்டான். ஹீரோ உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியோனும் நான் ஒன்றும் இப்போ உங்கள் கேர்டேக்கர் கிடையாது, ஏன் காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் உன் கான்ட்ராக்ட் முடிய இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கட் பண்ணா நியோனை பியூட்டி பார்லருக்கு தான் கூட்டிட்டு போறான். எல்லா இடமும் ஹேனோட வெல்கம் பார்ட்டி நியூஸ் தான் ஓடுது. யாரு தான் அந்த ஹேனுன்னு பார்க்கணும் போலே இருக்கு. நியோனை எல்லாரும் அழகுபடுத்திட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரெஸ் தான் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் போடுறா, ஹீரோக்கு பிடிக்கல போல, புக் பாக்குறான். அடுத்த ட்ரெஸ் போடுறா, பிடிக்கல. அடுத்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போடுறா, அதுவும் பிடிக்கல. அடுத்து ஒரு ட்ரெஸ் போடுறா, அதுவும் பிடிக்கல. அப்புறம் ஹீரோவே ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறான். அப்போ ஒரு ப்ளூ ட்ரெஸ் பிடிச்சு போக அதை போடுறான் நியோனு. ஹீரோக்கு பிடிச்சு போச்சு. அப்போ அங்க வேலை செய்யறாங்க, இந்த ட்ரெஸ் வந்து இன்னொருத்தவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. நியோனும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்றா. ஆனா ஹீரோ கார்டை கொடுக்குறான். ஒர்க்கர் லேடியும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நியோனும் சூப்பரா வர அந்த ட்ரெஸ் போட்டுட்டு கட் பண்ண ஹேண்ட் அசிஸ்டன்ட் வந்து ஹேண்ட் ட்ரெஸ்ஸை கேட்குறாங்க. ஒர்க்கர் லேடியும் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஹேண்ட் அசிஸ்டண்ட்டும் இன்னொரு ப்ளூ கலர் உண்டு, அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள ஹேண்ட் அசிஸ்டன்ட்னே சொல்லலாம். ஒர்க்கர் லேடியும் சாரி, வேற கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹேனுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தோம், நாங்க ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி தானே வச்சிருந்தோம், எப்படி விற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒர்க்கர் லேடியும் நீங்க பே எதுவும் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலையே, அதனால நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹேண்ட் அசிஸ்டண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாதா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா நீ பொறுப்பேற்றுப்பியான்னு கேட்குறா கோபமா. ஒர்க்கர் லேடியும் சாரி, அந்த ட்ரெஸ் இங்கே இல்லை, 2 அழகான ட்ரெஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. ஹேர் அசிஸ்டன்ட்டும் கடுப்பாகி போறா. கட் பண்ணா பார்ட்டிக்கு தான் எல்லாரும் போறாங்க. அப்ப கார்ல ஹீரோ நியோனுக்கு ஒரு நெக்லஸை கொடுக்குறான். நியோனும் வேண்டாம், இது ரொம்ப காஸ்ட்லி போடலன்னு சொல்றான். ஆனா ஹீரோ திரும்புன்னு சொல்லி போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு நீ என்னோட வந்திருக்க, இன்னைக்கு அழகா இருக்க வேண்டாமா, இன்னோட உன் டாஸ்க் முடியுது, உனக்கு அமௌண்ட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆக எல்லாரும் வராங்க. இனியான ஆச்சரியமா பாக்குறா. அப்ப எல்லாரும் ஹீரோ தானே, அது கூட வர பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. லிங்கரும் நியோனை பாக்குறா, பிரதரும் பாக்குறான். அப்போ அவ நெக்லஸ்ல இருக்க ஸ்டோனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அந்த ஸ்டோனு ஹீரோ குடும்ப ஸ்டோன் தான். பிரதரும் பக்கத்துல வரவனும் ஹீரோ கிட்ட போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோவையும் நியோனையும் போட்டோ எடுக்கிறா. நியோனும் பிரதர் பக்கத்துல வரவனை பார்த்துட்டு கேன் டைரக்டரா, இவ்வளோ ஃபேமஸான ஆளு, அவரை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, கனவா இல்லை நிஜமான்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹாய் சொல்லுன்னு சொல்ல நியோனும் பிரதருக்கு ஹாய் சொல்றா. பிரதரும் இன்னைக்கு சூப்பரா இருக்கீங்க, என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். அந்த ஃபேமஸான டைரக்டரை வந்து கேன் டைரக்டர்னே சொல்லலாம். கேன் டைரக்டர் இது யாருன்னு நியோனை கேட்க பிரதரும் காதுல நர்ஸ்ன்னு சொல்றான். கேன் டைரக்டரும் ஹாய் சொல்றாரு. நியோனுக்கு ஒரே குஷி தான். அதை வந்து நியோன் ஃப்ரெண்டும் பாக்குறா. ஆனால் ஹீரோ அம்மா மொபைலுக்கு வந்து மெசேஜ் வருது. ஹீரோ நியான் பிக் தான் வருது. அதை பார்த்துட்டு நியான் நல்லாவே பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் கேர்ளும் அந்த பிக்கை பார்த்துட்டு அந்த நெக்லஸ் ஸ்டோனை பார்த்து ஷாக் ஆகுறா.
அதை பற்றி அம்மா கிட்ட சொல்லுவோம். அம்மாவும் அதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் பாட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அப்போ லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. ஹேனை காமிக்கிறாங்க. ஷோல்டரில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்குது. ஃபேஸையும் காமிக்கிறாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுது மிஸ்டர் ஷா.